சிவா எங்கே இருக்கீங்க? கேட்டவர் பெரிய தொழிலதிபர் மாணிக்கம். வீட்டில்தான் சார். நான் உங்கள் ஆஃபீஸ் வாசலில் தான் வெயிட் பண்ணுறேன். சீக்கிரம் வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலையை ஒப்படைக்கணும். அதுக்கு அட்வான்ஸாக 50,000 ரூபாய் இப்போ வந்து வாங்கிக்கோங்க. இதோ வரேன் சார் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. அடடா, நாம் பண கஷ்டத்தில் இருக்கோம்னு கடவுள் நமக்காக ஒரு ஆளை உதவி செய்ய அனுப்பியிருக்காரே என்று நினைத்தபடி வண்டியை எடுத்தார் சிவா. வரும் வழியில் ஓரிடத்தில் கசகசவென்று கூட்டம். சிவா தன் பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு எட்டி பார்த்தார். அங்கே 15 வயது மதிக்கத்தக்க ஒரு பையன் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். ஏங்க, பையன் யாரு? என்னாச்சு? தெரியலையே, ஒரு லாரிக்காரன் இடிச்சிட்டு போயிட்டான். 108க்கு ஃபோன் பண்ணியாச்சா? அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரலை. பேசாமல் நாமளே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவோமா? ஐயோ, அங்கே சார் வேறு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரே. அவர் கொடுக்குறதா சொன்ன பணத்தை வச்சு தான் இன்றைக்கி சில கமிட்மெண்ட்டே செட்டில்மெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். இப்படி பல யோசனைக்கு பின் ஒரு முடிவை எடுத்தார் சிவா. ஒரு ஆட்டோவை நிறுத்தியவர் யார் உதவிக்கும் காத்திராமல் அந்த பையனை தூக்கி ஆட்டோவில் கிடத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தார். அப்போது சிவாவின் ஃபோன் அலறியது. மாணிக்கம் தான் அழைத்தார். ஹலோ சிவா, இன்னும் வரலையா? சாரி சார், வரும் வழியில் ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு பையன் அடிபட்டு கிடந்தான். அவனை அப்படியே போட்டுட்டு வர மனசு வரலை, அதான் மருத்துவமனைக்கு கொண்டு வந்தேன். முட்டாள் மாதிரி பேசாதீங்க, எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னடானா சமூக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஆர்டரே வேண்டாம், கேன்சல் பண்ணிக்குவோம், நான் கிளம்புறேன். சார் ஒரு நிமிஷம் என்று பரிதாபமாக சொன்னவரை கண்டு கொள்ளாமல் எதிர்முனை பற்றென்று கட்டானது. மருத்துவமனையில் ஃபார்மாலிட்டியை முடித்ததும் வீட்டுக்கு கிளம்பினார். வேலை ஓடவில்லை. அடிப்பட்ட பையன் நிலைமையை எப்படி இருக்கோ என்று நினைத்தவர் திரும்பவும் மருத்துவமனைக்கு போனார். அங்கு மாணிக்கம் நின்றார். அங்கிருந்து வார்ட் பாய் மாணிக்கத்திடம் சிவாவை கை காட்டி, சார், காலையில் உங்கள் பையனை இங்கே கொண்டு வந்து சேர்த்ததே இவர்தான் சார் என்றார். மாணிக்கம் கண்கள் கலங்கியபடி சிவாவின் கையை பிடித்தார். ரொம்ப நன்றி சிவா, நீங்கள் காப்பாற்றினது என் பையனை தானா? நான் அப்படி பேசியது தவறுதான், என்னை மன்னிச்சிடுங்க சிவா. இந்தாங்க 50,000 ரூபாய் வச்சுக்கோங்க. வேலைக்கு அட்வான்ஸ் இல்லை, இது என் பையனை காப்பாற்றினதுக்கு. மன்னிக்கவும், நான் மனிதாபிமான அடிப்படையில் தான் உங்களுக்கு உதவி செய்தேன், பணத்தை எதிர்பார்த்து அல்ல என்றார் சிவா. அப்படின்னா வேலைக்கு அட்வான்ஸாக வச்சுக்கோங்க சிவா. இல்லை சார், உங்கள் மகன்னு தெரிஞ்சதால் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. வேறு ஆளாக இருந்திருந்தால் எனக்கு இந்த வேலையே கொடுத்துருக்க மாட்டீங்க, என் நியாயத்தையும் காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் நான் உங்கள் பையனை யாருன்னே தெரியாமல் தான் இங்கே கொண்டு வந்து சேர்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் மனித உயிரை விட பணம் முக்கியம் இல்லை. இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த வேலையை நான் உங்கள் பையனை காப்பாற்றினால தானே தவிர என் மனிதாபிமானத்துக்காக இல்லையே. அதனால் இந்த வேலையை நான் செய்கிறதா இல்லை. என்னால் உங்கள் அரை மணி நேரத்தை திருப்பி கொடுக்க முடியாது தான், ஆனால் உங்கள் அரை மணி நேரம் எந்த உயிரையும் திருப்பி கொடுத்து விடாதே என்று சொல்லிவிட்டு திருப்தியுடன் நடந்து வந்தார் சிவா. கதை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு?